समानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। शतायुर्भवति शतमानकं शतमानं भवति शतायुः शतमानमिति शतमानम् भवति शतायुः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः पुरुषः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः। நமஸ்காரம். திரு ஏஎம் ராஜகோபாலன் அவர்களுடைய 100வது பிறந்த நாள் பூர்த்தி உற்சவத்தை தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். குமுதம் ஜோதிடத்தில் அந்த சுவாமி இருந்த பொழுது அவர் மூலமாக எத்தனையோ டிலாபிட்டட் கண்டிஷனில் இருந்த, அதாவது ஒன்றுமே இல்லாமல் மண்ணோடு மண்ணாக இருந்த திருக்கோவில்கள்லாம் புனரமைக்கப்பட்டு பலருடைய வாழ்க்கையும் நல்ல விதத்தில் ஒளியேற்றப்பட்டது. அவ்வளவு பெரிய கைங்கரிய ஸ்ரீமானாக திகழ்பவர் சுவாமி. அவருடைய 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்க்கச்சே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் தோன்றதுன்னா, இங்க பாருங்க, சதமானம் பவதி சதாயு புருஷான்னு வேற மந்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? மனைவியோடு சேர்ந்து ஒருவர் தன்னுடைய 100வது பிறந்த நாள் கல்யாணத்தில் கலந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபத்தில் எல்லாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம். இதுல ஒரு அரியணைக்கு என்ன ஒரு பாக்கியம்னு சொன்னா, இந்த சுவாமியுடைய சதாபிஷேகம்னு 80வது திருநக்ஷத்திர கொண்டாட்டத்திலையும் பூர்ணமாக கலந்துட்டேன். இப்ப 100வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திலையும் பூர்ணமாக கலந்துட்டு இருக்கேன். இதை பார்க்கும் பொழுது இன்றைய இளைய சமுதாயத்தினரை பார்த்து அடியனுடைய ஒரு பிரார்த்தனை. இங்க பாருங்க, இவர்கள் தான் நமக்கெல்லாம் ரோல் மாடல். இந்த சினிமா, டிராமா, சீரியல் இவாள்லாம் நமக்கு ரோல் மாடல் இல்லை. இன்னைக்கு லவ்விங் டுகெதர் அப்படின்றது இல்லாமல் லீவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஆயிடுத்து. இவர்களுடைய தாம்பத்திய மன வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும், எத்தனை சோகங்கள் வந்திருக்கும், எவ்வளவு கருத்து வேற்றுமைகள் இருக்கும். கணவன் மனைவி சண்டை போடாமே இருந்திருப்பாளா வயசு முழுக்க, கருத்து வேற்றுமைகள் இருக்கும். குடும்பத்துல எவ்வளவு பாலிடிக்ஸ் வந்திருக்கும். இது அத்தனையும் சமாளிச்சு இன்னைக்கு 100வது கல்யாணத்தை இவ்வளவு மகிழ்ச்சியா உற்றார் உறவினர்கள், குடும்பம், நண்பர் புடைசூழ, பக்தர்கள் புடைசூழ, ஆஸ்திகர்கள் புடைசூழ நடக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இன்னைக்கு சகிப்புத்தன்மை போயிடுத்து. இருபாலர்களுக்கும் சொல்றேன், இளைய சமுதாயத்துல எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கப் அப்படின்றதான ஒரு கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இனி 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு பாக்கியமே இல்லையோ, நம்முடைய சந்ததியினருடைய குடும்ப வாழ்க்கையில இது சாத்தியமே இல்லையோ அப்படின்றதான ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய எண்ணம் உண்டாயிருக்கு. ஆப்ஷன் இருக்குன்றதாக சொல்லி எல்லாரும் மன வாழ்க்கையில் ஈடுபடுறோம். ரொம்ப தப்பு அது. உனக்கு என்ன யோகியதை இருக்கு நீ சொல்றதுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அதை தயவு செஞ்சு ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். சகிப்புத்தன்மை வேணும், விட்டு கொடுக்கக்கூடியதான தன்மை வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்றதான ஒரு தன்மையிலிருந்து நாம மாறக்கூடாது. அது எல்லாத்துக்கும் மேல பகவத் சங்கல்பம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது சில விஷயங்கள்ல நமக்கு பெரிய பிரிவினையை, பிளவினையை உண்டாக்குகிறோம். ஆனால் இளைய சமுதாயத்தினர் இப்ப எல்லா 100% சாட்டிஸ்பிகேஷன் எதிர்பார்க்கிறான். அது என்னமோ சொல்லலை, பாண்டு எங்களுக்கு சரியா வரல, கெமிஸ்ட்ரி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இதெல்லாம் பார்க்கச்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரியல, இது எப்படின்னே இதை நான் புரிஞ்சுக்க முடியல. ஸோ தயவு செய்து உங்க எல்லாரிடத்துலையும் நான் என்ன பிரார்த்திச்சுக்கிறேன்னா, இவர்களை நம்ம ரோல் மாடலாக கொண்டு வருவோம். நம்முடைய இழந்த கலாச்சாரத்தை நாம் மீண்டும் மறுபடியும் மீட்டெடுப்போம். ஒரு ஜோடி கடைசி வரலும் 50வது மன வாழ்க்கை, 60வது மன வாழ்க்கை அல்லது 100வது சதாபிஷேகம் என்பதாக அதை கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய சந்ததிகளுக்கு கிடைக்கணும். இளைய சமுதாயத்தினரே, ஆப்ஷன் இருக்குன்றதாக நீங்க மன வாழ்க்கையில் ஈடுபடாதீங்க. மனமுறிவு ஏற்படக்கூடாது. அதுக்கு பெரியோர்களிடத்துல பழகுங்க. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு ரோல் மாடலா வைத்துக் கொள்ளுங்கள். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம். இப்பேற்பட்டதான மகான்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இவர்களை போல ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கை எல்லோருக்கும் சித்திக்கணும். அப்பதான் ஹிந்து தர்மம் பிழைக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கு க்ஷேமம் உண்டாகும். இது அடியனுடைய மனமுருகிய பிரார்த்தனை.